ஓம் சாந்தி. முரளி டேட் 15-10-2025. காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, ஆத்ம வடிவ பேட்டரி 84 மோட்டார்களில் பயன்படுத்தப்பட்டதால் டல்லாகிவிட்டது. இப்போது அதை நினைவு யாத்திரையால் நிறைக்க வேண்டும். கேள்வி: தந்தை எந்த குழந்தைகளை மிகுந்த பாக்கியசாலிகளாக நினைக்கிறார்? பதில்: யாரிடம் எந்த பிரச்சனையும் இல்லையோ, யார் பந்தனமற்றவரோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து நீங்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் நினைவில் இருந்து உங்கள் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்ய முடியும். ஒருவேளை யோகம் இல்லாமல் ஞானத்தை மட்டும் சொன்னால் அம்பு தைக்காது. ஒருவர் தன் அனுபவத்தை எவ்வளவோ திறம்பட சொல்லலாம், எனினும் தான் தாரணை செய்யவில்லை என்றால் உள்ளம் உறுத்திக்கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவர்தான் பகவான், எல்லையற்ற தந்தை. மனிதனை ஒருபோதும் எல்லையற்ற தந்தை, ஈசன் அல்லது பகவான் என்று சொல்வதில்லை. பலருக்கு சிவன் என பெயர் இருக்கிறது, எனினும் அவர்கள் எல்லோரும் தேகதாரிகள். அதனால் அவர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. இதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நான் யாருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறேனோ அவருக்கு இது பல பிறவிகளின் கடைசி பிறவி. நீங்கள் இவரை பகவான் என்று ஏன் சொல்கிறீர்கள் என பலர் குழந்தைகள் உங்களிடம் கேட்கிறார்கள். எந்த ஒரு ஸ்தூல அல்லது சூக்ஷ்ம தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்பதை தந்தை முதலிலேயே புரிய வைத்திருக்கிறார். சூக்ஷ்ம தேகதாரிகள் சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை தேவர்கள் என்று சொல்கிறார்கள். மிக உயர்ந்தவர் பகவான் பரம்பிதா. மிக உயர்ந்தது அவரது பெயர். அவர் இருக்கும் இடம் மிக உயர்ந்த பரந்தாமம். தந்தை அனைத்து ஆத்துமாக்களோடு அங்கே இருக்கிறார். அவர் அமரும் இடமும் மிக உயர்ந்தது. உண்மையில் அங்கே உட்கார எந்த இடமும் இல்லை. நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்கிறதா என்ன? நிற்கிறது தானே. ஆத்துமாக்கள் நீங்களும் உங்கள் சக்தியால் அங்கே நிற்கிறீர்கள். அப்படி சக்தி கிடைக்கிறது, அதனால் அங்கே சென்று நிற்கிறீர்கள். தந்தையின் பெயரே சர்வசக்திவான். அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. ஆத்மா அவரை நினைவு செய்கிறது, அதனால் பேட்டரி சார்ஜ் ஆகிறது. அப்படி மோட்டரில் பேட்டரி இருக்கிறது. அதன் சக்தியால் மோட்டார் ஓடுகிறது. பேட்டரியில் கரண்ட் நிறைந்திருக்கிறது. பிறகு போக போக அது காலியாகிறது. பிறகு பேட்டரியை மெயின் பவரோடு இணைத்து சார்ஜ் செய்து மோட்டரோடு இணைக்கிறார்கள். அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது எல்லையற்ற விஷயம். உங்கள் பேட்டரி 5000 வருடங்கள் வேலை செய்கிறது. போக போக கொஞ்சம் மந்தமாகிறது. முற்றிலும் முடிவதில்லை, ஏதோ கொஞ்சம் இருப்பது தெரிகிறது. அப்படி டார்ச் லைட்டின் வெளிச்சம் மங்குகிறது. ஆத்மாவே இந்த சரீரத்தின் பேட்டரி. அதுவும் டல்லாகிறது. பேட்டரி இந்த சரீரத்தில் இருந்து வெளிவந்து 2வது 3வது மோட்டாருக்குள் சென்று விடுகிறது. அது 84 மோட்டார்களில் போடப்படுகிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு மந்த புத்தி, கல் புத்தி ஆகியிருக்கிறீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இப்போது மீண்டும் உங்கள் பேட்டரியை நிறைக்க வேண்டும்.
தந்தையின் நினைவில்லாமல் ஆத்மா ஒருபோதும் பவித்திரமும் ஆக முடியாது. சர்வசக்திவான் தந்தை ஒருவரே, அவரோடு யோகம் வைக்க வேண்டும். தான் யார், எப்படி இருக்கிறேன் என்ற தனது அறிமுகத்தை தந்தை தானே கொடுக்கிறார். உங்கள் ஆத்மாவின் பேட்டரி எப்படி டல்லாகிறது என்பதையும் சொல்கிறார். என்னை நினைவு செய்தால் பேட்டரி சத்தோ பிரதானமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதாக ஆகும் என்று இப்போது உங்களுக்கு அறிவுரை தருகிறேன். பவித்திரம் ஆவதால் ஆத்மா 24 கேரட் ஆகிறது. இப்போது நீங்கள் உலோக கலவையாக மாறியிருக்கிறீர்கள். சக்தி முற்றிலும் அழிந்துவிட்டது. அந்த அழகு இல்லை. குழந்தைகளே, யோகத்தில் இருப்பதும் பவித்திரம் ஆவதும் முக்கிய விஷயங்கள் என்று இப்போது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இல்லையென்றால் பேட்டரி நிறையாது, யோகத்தில் மனம் ஈடுபடாது. உதாரணம் சொல்றாங்க, சேவல் ஞானிகளாக, அதாவது பிறரை எழுப்பிவிட்டு தான் உறங்குபவர் பலர் அந்த மாதிரி இருக்கிறார்கள். ஞானம் கொடுக்கிறார்கள், ஆனால் அந்த மனோநிலை இருப்பதில்லை. இங்கே மிகுந்த பகட்டோடு அனுபவத்தை சொல்கிறார்கள். நான் எதை வர்ணனை செய்கிறேனோ அப்படிப்பட்ட மனநிலை என்னிடம் இல்லை என உள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும். சிலர் யோகி ஆத்மா குழந்தைகளாக இருக்கிறார்கள். தந்தை குழந்தைகளுக்கு அதிக புகழ் பாடுகிறார். குழந்தைகளே, நீங்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் என்று தந்தை சொல்கிறார். உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. யாருக்கு குழந்தைகள் அதிகம் இருப்பார்களோ அவர்களுக்கு பந்தனமும் இருக்கிறது. இந்த தந்தைக்கு, அதாவது பிரம்மாவுக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்கிறார்கள். அனைவரையும் நன்றாக பராமரிக்க வேண்டியிருக்கிறது. பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். காதலரின் நினைவு முற்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ஹே பகவான் என அழைத்து நீங்கள் தந்தை எவ்வளவு நினைவு செய்து வந்தீர்கள். பூஜையும் முதலில் அவருக்கே செய்கிறீர்கள். முதலில் நிராகார பகவானுக்கே செய்கிறார்கள். அதற்காக நீங்கள் அந்த நேரம் ஆத்ம அபிமானி ஆவதில்லை. ஆத்ம அபிமானி ஒருபோதும் பூஜை செய்ய மாட்டார். முதலில் பக்தி ஆரம்பமாகும் போது முதலில் ஒரு தந்தைக்கு பூஜை செய்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஒரு சிவனுக்கு மட்டும் பூஜை செய்கிறார்கள். அப்போது ராஜா ராணியை போல மக்களும் பூஜை செய்கிறார்கள். மிக உயர்ந்தவர் பகவான், அவரையே நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைவரும் அவருக்கு கீழே இருப்பவர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் நினைவு செய்ய அவசியமில்லை. மிக உயர்ந்த தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆனால் நாடகத்தில் பாகம் அப்படி இருப்பதால் நீங்கள் கீழே இறங்கி வர கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி கீழே இறங்குகிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் முதலிலிருந்து கடைசி வரை, மேலிருந்து கீழே வரை தந்தை புரிய வைக்கிறார். பக்தி முதலில் சத்தோ பிரதானமாகவும் பிறகு சத்தோ ரஜோ தமோவாகவும் நடக்கிறது. இப்போது நீங்கள் மீண்டும் சத்தோ பிரதானமாக மாறுகிறீர்கள். இதில்தான் முயற்சியே இருக்கிறது. பவித்திரமும் ஆக வேண்டும். மாயா எங்கும் ஏமாறவில்லை தானே. என்னுடைய கண்கள் கிரிமினல் ஆகவில்லை தானே. பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் வருவதில்லை தானே என தன்னை பாருங்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு புகழ் இருக்கிறது. அவரது குழந்தைகள் பிராமண பிராமணிகள், சகோதர சகோதரிகள். இங்குள்ள உலகிய பிராமணர்களும் தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பிராமணர்கள் நீங்களும்
சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். பிறகு விகார பார்வை ஏன் வைக்கிறீர்கள்? பிராமணர்களுக்கு நீங்கள் நன்றாக திருஷ்டி கொடுக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமண பிராமணிகளாகி பிறகு தேவர்கள் ஆகிறார்கள் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து பிராமணர் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்று சொல்கிறார்கள். இது புரிந்து கொள்ளும் விஷயம்தானே? நாம் பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் சகோதரர்களாகிவிட்டோம். அதனால் குற்ற பார்வை ஒருபோதும் போகக்கூடாது. அதை தடுக்க வேண்டும். இவரும் எனது இனிய சகோதரி என்ற அன்பு இருக்க வேண்டும். எப்படி இரத்த சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது, அது மாறி ஆன்மீகம் ஆக வேண்டும். இதில் அதிக முயற்சி இருக்கிறது. நினைவு சகஜமாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விகார பார்வை வைக்க முடியாது. இந்த கண்கள் அதிகம் ஏமாற்றக்கூடியவை. அதை மாற்ற வேண்டும் என்று தந்தை விளக்கினார். நாம் ஆத்துமாக்கள். இப்போது நாம் சிவபாபாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகள். நாம் நம்மை பிகே என்று சொல்கிறோம். நடத்தையில் வித்தியாசம் இருக்கிறது தானே? நம்மிடம் சகோதர சகோதரியின் திருஷ்டி இருக்கிறது என நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுகிறதா என வகுப்பில் கேட்க வேண்டியது டீச்சர்களின் கடமை. உண்மையான தந்தையின் முன்னால் உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னால் அதிக தண்டனை கிடைக்கும். சத்திய தந்தை ஈசன் முன்னால் உண்மை சொல்கிறேன் என நீதிமன்றத்தில் சத்தியம் செய்ய சொல்கிறார்கள். உண்மையான தந்தையின் குழந்தைகளும் உண்மையாக இருப்பார்கள். தந்தை சத்தியமானவர். தந்தை சத்தியத்தை மட்டுமே சொல்கிறார். மற்ற எல்லாம் பொய். தன்னை ஸ்ரீ ஸ்ரீ 108 என்று சொல்கிறார்கள். உண்மையில் இது மாலை. இதை ஜபிக்கிறார்கள். நாம் ஏன் ஜபிக்கிறோம் என்பது தெரியாது. பௌத்தர்களுக்கும் மாலை இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கும் மாலை இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் வழக்கத்தில் மாலையை உருட்டுகிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. 108 மணிகளின் மாலையில் மேலே மலராக இருப்பவர் நிராகாரர் என்று சொல்லுங்கள். அவரையே எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். அவரது நினைவாலே சொர்க்கத்தின் மகாராணி ஆகிறோம். நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாற வேண்டும். இப்படி சூரிய வம்ச வெல்வெட்டு துணி மகாராணி ஆக வேண்டும். பின்னர் காதி துணி ஆகிறது. அதனால் இப்படிப்பட்ட பாயிண்ட்டுகளை புத்தியில் வைத்து பிறகு புரிய வைக்க வேண்டும். பிறகு உங்கள் பெயர் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். சொற்பொழிவாற்றுவதில் சிங்கம் போல் ஆக வேண்டும். நீங்கள் சிவசக்தி சேனை தானே? அநேக வித சேனைகள் இருக்கின்றன. அங்கே என்ன கற்பிக்கிறார்கள் என்பதை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். லட்சக்கணக்கான மனிதர்கள் போகிறார்கள். கிரிமினல் பார்வை அதிக ஏமாற்றத்தை தருகிறது என்பதை தந்தை புரிய வைத்தார். உங்கள் மனநிலையை சொல்ல வேண்டும். நாங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறோம், மனநிலையில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என தனது அனுபவத்தை சொல்ல வேண்டும். எவ்வளவு நேரம் இந்த நிலையில் இருக்கிறேன் என டைரியில் குறித்து வைக்க வேண்டும். பயில்வானோடு மாயாவும் பயில்வானாக மாறி சண்டை போடுகிறது என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். யுத்த மைதானம் தானே? மாயா பெரிய பலவான். மாயா என்றால் 5 விகாரங்கள். செல்வத்தை சொத்து என்று சொல்கிறார்கள். யாரிடம் அதிக செல்வம் இருக்குமோ அவர் அதிக அஜாமில் ஆகிறார். முதலில் நீங்கள் வேசிகளை காப்பாற்றுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அவர்கள் பிறகு தங்கள்
அசோசியேஷனை உருவாக்குவார்கள். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நான் உங்களை சிவாலயத்தின் எஜமானராக மாற்ற வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இது கடைசி பிறவி. உங்கள் பெயரின் காரணத்தால் பாரதத்திற்கு இவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது என்று வேசிகளுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்ல இப்போது தந்தை வந்திருக்கிறார். நாங்கள் உங்களிடம் ஸ்ரீமத் படி வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் உலகின் எஜமானர் ஆகுங்கள். எங்களைப் போல பாரதத்தின் பெயரை பிரசித்தமாக்குங்கள். நாங்களும் தந்தையை நினைவு செய்வதால் பவித்திரம் ஆகிறோம். நீங்களும் இந்த ஒரு பிறவி சீச்சி காரியத்தை விட்டுவிடுங்கள். கருணை காட்ட வேண்டும் தானே? பிறகு உங்கள் பெயர் மிகவும் பிரபலமாகும். இவர்களிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறது. இதனால் இவர்கள் இப்படி கீழான வேலையிலிருந்து விடுவிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். எல்லோருக்கும் அசோசியேஷன் இருக்கிறது. நீங்கள் உங்கள் அசோசியேஷனை உருவாக்கி அரசாங்கத்திடம் என்ன உதவி வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது அப்படி சீச்சி காரியங்களை செய்து பாரதத்தின் பெயரை யார் கெட வைத்தார்களோ அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் ஒற்றுமையும் மிக உறுதியாக இருக்க வேண்டும். 10-12 பேர் ஒன்றாக சென்று புரிய வைக்க வேண்டும். தாய்மார்களும் நன்றாக இருக்க வேண்டும். யாராவது புதிய தம்பதி இருந்தால் நாங்கள் பவித்திரமாக இருக்கிறோம், பவித்திரமாக இருப்பதாலேயே உலகின் எஜமானர் ஆகிறோம், அப்போது ஏன் பவித்திரம் ஆக மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். எல்லோரும் கூட்டம் கூட்டமாக போக வேண்டும். நாங்கள் உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் செய்தி கொடுக்க வந்திருக்கிறோம் என்று மிக பணிவோடு சொல்லுங்கள். இப்போது விநாசம் முன்னால் நிற்கிறது. நான் எல்லோரையும் கரை சேர்க்க வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் இந்த ஒரு பிறவி விகாரத்திற்கு போகாதீர்கள். பிரம்மகுமார் குமாரிகள் நாங்கள் எங்கள் உடல் மனம் செல்வத்தால் சேவை செய்கிறோம். நாங்கள் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை. நாங்கள் ஈசனின் குழந்தைகள் என்பதை புரிய வைக்க முடியும். இப்படியெல்லாம் திட்டமிடுங்கள். அதற்காக நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்பது கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்தையும் செய்யுங்கள். அதனால் ஆஹா ஆஹா என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். உதவி செய்ய ஆயிரக்கணக்கில் வருவார்கள். அப்படி உங்கள் குழுவை உருவாக்குங்கள். முக்கியமானவர்களை தேர்ந்தெடுங்கள். செமினார் செய்யுங்கள். குழந்தைகளை பராமரிக்க பலர் வர முடியும். நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்கள். அப்படி பெரிய மனது உடையவர் ஆக வேண்டும். உடனே சேவைக்கு வர வேண்டும். ஒரு பக்கம் இந்த சேவை, அடுத்தது கீதையின் விஷயம். இந்த விஷயத்தை கலந்து பேசி செய்யுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணராக மாறவே நீங்கள் படிக்கிறீர்கள். அதனால் இங்கே குழந்தைகள் உங்களுக்குள் முரண்பாடு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது விஷயத்தை தந்தையிடமிருந்து மறைத்தால், உண்மையை சொல்லவில்லை என்றால் உங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள். மேலும் 100 மடங்கு பாவம் ஏறும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். நாம் இனிய தந்தையின் குழந்தைகள். நமக்குள் இனிய சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும். ஒருபோதும் விகார பார்வை வைக்கக்கூடாது. பார்வையில் எந்த சஞ்சலம் ஏற்பட்டாலும் ஆன்மீக சர்ஜனிடம் உண்மையை சொல்ல வேண்டும். 2வது பாயிண்ட், ஒருபோதும் உங்களுக்குள் முரண்படக்கூடாது. பேரிதயம் கொண்டு சேவை செய்ய வேண்டும்.
உங்கள் உடல், மனம், செல்வத்தால் மிகுந்த பணிவோடு சேவை செய்து அனைவருக்கும் தந்தையின் செய்தியை சொல்ல வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திர உருவில் புகழுக்கு தகுந்ததாக மாற்றும் மகான் ஆத்மா ஆகுக. யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் மகானாக இருக்குமோ அவரே மகான் ஆத்மா. ஒரு எண்ணம் கூட சாதாரணமாகவோ வீணாகவோ இருக்கக்கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலமாக என்ன காரியத்தை செய்தாலும் அது அர்த்தமுடன் இருக்க வேண்டும். நேரமும் மகான் காரியத்தில் வெற்றியாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு சரித்திரமும் புகழுக்கு தகுந்ததாக இருக்கும். மகான் ஆத்மாக்களின் நினைவு சின்னமே மலர்ந்த மூர்த்தியாக, கவர்ச்சி செய்யும் மூர்த்தியாக, அவ்யக்த மூர்த்தியாக இருக்கிறது. ஸ்லோகன்: மரியாதையின் ஆசையை விடுத்து சுய மரியாதையில் நிலையாக இருந்தால் மரியாதை நிழலை போல பின்னே வரும். அவ்யக்த சைகை: தனக்கும் மற்ற எல்லோருக்கும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். எந்த ஒரு ஸ்தூல காரியத்தை செய்தாலும் மனதின் மூலமாக வைப்ரேஷனையும் பரப்பும் சேவை செய்யுங்கள். எப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் கனவிலும் தனது பிஸ்னஸை பார்ப்பாரோ அப்படி உங்கள் வேலை உலக நன்மை செய்வது. இதுவே உங்கள் தொழில். இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். சேவையின் பலன் கிடைத்தால் எளிதில் மாயாவை வெற்றி பெறுவீர்கள். அதனால் புத்திக்கு எப்போதும் நேரம் கிடைத்தாலும் சேவையில் இணைந்து விடுங்கள். ஓம் சாந்தி.